Hello friends, welcome to our channel. This is Subhash. Grow with me. Today நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா எக்ஸல்ல மேக்ரோ பேர் கேட்கவே ஸ்டைலாக இருக்குது. ஸோ இதோட ஃபங்க்ஷனும் ஸ்டைலாக தான் இருக்கும். லைக் எப்படின்னா நம்ம டெய்லி பேசிஸில் பண்ணுற வேலையை ரிப்பீட்டடாக பண்ணுவோம். லைக் வந்து வித் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஒரு ஃபார்மெட் கொடுக்கறது, ஒரு கேல்குலேஷன் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு ஒர்க்கை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா. அது டெய்லி பேசிஸில் பண்ணலாம், இல்லை மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு ஒரே பேஸ் தான் பண்ண போகிறோம். அப்படி இருக்க பட்சத்தில் ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளிக்கால் உங்கள் வேலையை ஈஸியாக முடிக்கிற வேலை தான் இந்த மேக்ரோ. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். லைக் வந்து இப்போ பாருங்கள், என்கிட்ட வந்துட்டு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. இது வந்துட்டு சேலரி பேஸ் தான் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நான் இப்போது ஃபஸ்ட்டு இதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி ரெக்கார்ட் பண்ணணுன்னா, நீங்கள் இது உள்ளே பண்ணிங்க உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வியூன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த வியூவில் மேக்ரோஸ்னு பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு நீங்கள் ரெக்கார்ட் மேக்ரோஸ் வியூ மேக்ரோஸ்னு இருக்கும். ஸோ நீங்கள் அங்கேயும் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த டெவலப்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெவலப்பர் டேப் வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட்லி இருக்காது, மேலே டாஸ்க் பார்க்கில் மேலே இருக்காது மோஸ்ட்லி. இதை எப்படி வர வைக்கணும்னா, நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு கஸ்டமைஸ் ரிப்பன் வருது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினே இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், கீழே இங்கே டெவலப்பர்னு பார்த்தீங்களா, அதை நீங்கள் டிக் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா, டிக் பண்ணி ஓகே கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெவலப்பர் டேப் ஓப்பன் ஆகும். இந்த டெவலப்பர் டேப்ல ஒன்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ரெக்கார்ட் மேக்ரோ. ஸோ இந்த டெவலப்பர் டேப்ல வந்துட்டிங்கனாலே இதில் வந்து மேக்ரோஸ்க்கான எல்லா இதுவுமே இங்கே வந்துடுச்சு. லைக் வந்துட்டு மேக்ரோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஃபுல் இதுவுமே இங்கே வந்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ரெக்கார்ட் மேக்ரோ கொடுத்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறது மட்டும் பாருங்கள். ரெக்கார்ட் மேக்ரோ கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இப்படி ஒன்று கேட்கும். லைக் வந்துட்டு இந்த மேக்ரோவோட நேம் என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து இப்போ சேலரி தானே இப்போ நம்ம போட போகிறோம். ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு சேலரின்னு போட்டுப்போம். ஓகேங்களா, இல்லை சேலரி ஸ்லிப்னு கொடுக்கலாங்களா. ஓகே, சேலரி ஸ்லிப்னு கொடுப்போம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அண்டர் ஸ்கோர் தான் கொடுக்கணும். ஓகேங்களா, இங்கே நீங்கள் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. சரிங்களா, ஸோ அண்டர் ஸ்கோர் தான் கொடுக்கணும். அண்டர் ஸ்கோர் கொடுத்தாச்சு. இது வந்துட்டு ஷார்ட்கட் கீ கேட்குது. ஷார்ட்கட் கீயா எதுக்கு இது? லைக் வந்து பாருங்கள், இப்போ நம்ம ஒரு கண்ட்ரோல் டீ கொடுத்தா டேபிள் ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த ஜஸ்ட்டாக நான் வந்துட்டு எனக்குன்னு ஒரு கீ நான் செட் பண்ணி வச்சு அந்த கீயை நான் கிளிக் பண்ணாலே எனக்கு இந்த மேக்ரோ ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, எக்ஸலில் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஷார்ட்கட் கீஸ்லாம் இருக்கும். லைக் வந்துட்டு இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்தா செலக்ட் ஆல், கண்ட்ரோல் சி கொடுத்தா காப்பி, கண்ட்ரோல் பி கொடுத்தா போல்ட், இந்த மாதிரி இருக்கிற இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ நான் இப்போ கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு நான் இதை வந்து ஷார்ட்கட் ஏ யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. இப்போ நான் ஃபியூச்சரில் வந்துட்டு ஒரு விஷயத்தை காப்பி பண்ணுறப்போ நான் அதை காப்பி பண்ணுறதுக்காக கண்ட்ரோல் சி கொடுத்தேன்னா அங்கே கண்ட்ரோல் சி ஒர்க் ஆகாமல், அதாவது காப்பி ஆகாமல் மேக்ரோ தான் ஒர்க் ஆகும். ஏன்னா நான் வந்துட்டு இங்கே அப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் இந்த அப்போ நான் ஷார்ட்கட் கீ கொடுத்தே ஆகணுமானா கொடுத்தே ஆகணும் இல்லை, அது உங்கள் விருப்பம். அப்படி நீங்கள் அதாவது உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இப்போ எக்ஸலில் இல்லாத ஷார்ட்கட் கீயாக இருப்பாங்க. இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ, கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி அந்த மாதிரி கொடுத்துக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் வந்துட்டு இந்த ஷார்ட்கட் கீயாக வந்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, எனக்கு ஏதாவது கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி கொடுத்தா எனக்கு இது ஒர்க் ஆகணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் எனக்கு நான் பர்சனல் மேக்ரோ ஒரு புக், நியூ ஒர்க் புக், திஸ் ஒர்க் புக், இதில் மட்டும் ஒர்க் ஆகணுமா, இல்லை நியூ ஒரு ஒர்க் புக்கில் ஒர்க் ஆகணுமா, இல்லை பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக், அது எப்படின்னா நீங்கள் அதாவது எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணாலுமே இந்த மேக்ரோ வந்து உங்களுக்கு ஒர்க் ஆக மாதிரி கேட்குது. எனக்கு வந்து இந்த ஒர்க் புக்கில் மட்டும் ஓகேனா போகிறல. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் கேட்குது. டிஸ்கிரிப்ஷன் எதுக்கு கேட்குதுன்னா, இந்த ஒர்க்கை வந்துட்டு நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க, அதாவது நாளைக்கு உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கே புரியணும், அதுக்காக நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். இது கொடுக்கணும் அவசியம் இல்லை, கொடுக்க தான் கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ யூஸ்டு ஃபார் சேலரி கேல்குலேஷன். ஸோ இது வந்துட்டுனா சேலரி கேல்குலேஷனுக்காக நான் இந்த மேக்ரோ நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் இப்போ கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்துட்டு ஓகே தரேன். இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் மேக்ரோன்றது ஸ்டாப் ரெக்கார்டிங் வருது. அதாவது இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன ஒர்க் என்னென்ன, இப்போது இதுக்கு வந்துட்டு ஹெச்ஆர் 20%. இப்போ நான் என்னென்ன ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுறோம் இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும் பாருங்கள். இப்போ நம்ம பேசிக் சேலரியில் தான் எடுப்போம். ஓகேங்களா, ஹெச்ஆர்ஏ 20%. ஸோ 20% போட்டு என்ட்ரு தட்டுறேன். அதுக்கான வேல்யூ இங்கே வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிஏ பண்ணுறோம். ஸோ இது எப்படின்னா அதே தான், சேம் தான், இன்ட்டு 10% என்ட்ரு தட்டுறோம். கிராஸ் சேலரி எப்படின்னா இது மூணுத்தையும் கூட்டணும், பேசிக் சேலரி, ஹெச்ஆர்ஏ, டிஏ. ஸோ இது இங்கே வந்து நீங்கள் ஒன்றுனா இங்கே ப்ளஸ் பண்ணாமல் சம், ஓகேங்களா, அது யூஸ் பண்ணுங்கள் எப்போதுமே. சம் கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இது மூணு சேர்த்து எவ்வளோன்றது, இப்போ 20,000, 4,000, 2,000, 26,000 வந்துச்சு. இப்போ பிஎஃப் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா சேம் அதுதான், பேசிக் சேலரியிலேருந்து பண்ணணும்.
இன்ட்டு 8% பிஎஃபா. ஓகே 8% கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுறோம். பிஎஃப் பிடிச்சாச்சு. இப்போ நெட் சேலரி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிம்பிள், அதே தான். கிராஸ் சேலரி வந்து பிஎஃப் மைனஸ் பண்ணினா நெட் சேலரி வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஒருத்தருக்கு நான் இதை பண்ணிட்டேன். ஸோ இதை வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கா பண்ணுமா கேட்டால் இல்லை, நான் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறேன். இப்போ இவ்வளோ பேருக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த அலைன்மெண்ட்லாம் செக் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம டெய்லி பேசி இப்போ வந்துட்டு ஒரு ப்ராப்பராக இல்லாமல் அன்இவனாக இருக்கல. ஸோ இது இல்லாமல் வந்துட்டு எனக்கு எவ்வளோ தேவையோ அதில் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் போய்ட்டு எனக்கு எவ்வளோ தேவையோ நான் கொடுக்கலாம். லைக் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு டே பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது இந்த ஃபுல் இதுவை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் இதை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு எவ்வளோ தேவையோ அதுவே எடுத்துக்கும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் போய்ட்டு இந்த வித்தை நீங்கள் இழுத்து விட வேணாம். நெக்ஸ்ட்டு இந்த ஹெட்டிங்க்கு வந்து ஒரு கலர் தரணும். ஸோ நான் இந்த எல்லோ எடுத்துக்கிறேன். எல்லோ எடுத்தாச்சு. இது வந்து போல்ட் ஆக்கணும். ஓகே போல்ட் ஆக்கிட்டேன். இப்போ இந்த ஹெட்டிங் கீழே வந்துட்டு ஒரு பாட்டம் லைன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ பாட்டம் லைன் வந்துட்டு மோர் பாட்டர்ஸில் போய்ட்டு பாட்டம் லைன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு கலர் என்ன கேட்குது, கலர் வந்து ரெட் கலர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பாட்டம் தான் தேவை. ஸோ பாட்டம் ஓகே கொடுக்குறேன். பாருங்கள் இப்போ ரெட் பாட்டம் வந்துச்சு. இப்போ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு அன்இவனாக இருக்குது. ஸோ இது அலைன்மெண்ட் கொடுத்து சென்டரில் வர வைக்கிறேன். ஓகே இப்போ இதெல்லாம் சென்டரில் வர வச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ அதாவது நான் இந்த மந்த்துக்கான இதுவை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அதே டெவலப்பரில் போங்க. இங்கே ஸ்டாப் ரெக்கார்டிங் பார்த்தீங்களா, அது ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும், சேவ் ஸ்கிரிப்ட்னு வரும். ஸோ சேவ் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு வந்துட்டு சேவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு தேவையான நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஷீட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி இதை அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். ஓகேங்களா? இது இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இது இந்த ஃபார்மேட்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? போயிட்டு எரேசரில் கிளியர் ஃபார்மேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். இப்போ இது வந்து ஒரு பழைய மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் இங்கே ரெக்கார்ட் பண்ண மேக்ரோவை நான் சிம்பிளாக இங்கே நான் ரன் பண்ணுறேன். எப்படின்னு பாருங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அதே டெவலப்பர் டேப்பில் போனீங்கன்னா மேக்ரோஸ் பார்த்தீங்களா, அந்த மேக்ரோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ இது நீங்கள் எத்தனை வேணாலுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு செல்ஃப் ஃபார்மேட்டிங் பண்ணுறது, இல்லை ஒரு கலர் கொடுக்கறது, ஒரு பாட்டம் வைக்கிறது, ஒரு பார்டர் வைக்கிறது, என்ன நீங்கள் பண்ணுறனாலுமே அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணது வந்து உங்களுக்கு இங்கே லைனாக ஷோ ஆகும். எனக்கு இங்கே இப்போ நான் சேலரி தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த சேலரி ஸ்லிப்பில் கிளிக் பண்ணிவிட்டு ரன் தரேன். பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த டேட்டா எப்படி இருந்ததோ அதே மாதிரி இப்போ இங்கே எப்படி இருந்ததோ அதே மாதிரி இங்கேயும் வந்துடுச்சு. தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சிங்கிள் கிளிக். ஓகேங்களா? அந்த சிங்கிள் கிளிக்கில் உங்கள் ஒர்க்கு நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்கள் ஒன்ஸ் ஒரு இது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டிங்களா, இது ஒரு டேட்டா என்ட்ரி, ஒரு டேட்டா க்ளீன், எதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மேக்ரோஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா இது வந்துட்டு உங்கள் வேலையை ரொம்ப ஈஸியாகும். எக்ஸலில் ப்ரோவாக இருக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் டிப்ஸ்னே சொல்லலாம். இது வந்துட்டு நான் இப்போ இந்த மாதிரி உள்ளே போய் டெவலப்பர் டேபிள் தான் பண்ண முடியுமா கேட்டால் அப்படின்னு இல்லை. இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் போயிட்டு இந்த மேக்ரோஸில் நீங்கள் இங்கே தொட்டாலுமே உங்களுக்கு இந்த சேலரி ஸ்லிப், அதாவது நீங்கள் ரெக்கார்ட் பண்ண மேக்ரோ எங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இது இப்படியே ரன் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படியும் இல்லாமல் எனக்கு ஒரு சிங்கிள் கிளிக் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு Ctrl+Shift+Bன்னு சொல்லிட்டு நான் ஒரு கீ இது பண்ணலை, அதாலையும் பண்ண முடியும். லைக் வந்து பாருங்கள். இப்போ நான் இதை அப்படியே டேட்டா இது எல்லாமே நான் எரேஸ் பண்ணிடுறேன். கிளியர் ஃபார்மேட்ஸ் இது கொடுத்துறேன். பழையமுறை ஆயிடுச்சு. இப்போ இதை பாருங்கள். நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு Ctrl+Shift+B கொடுத்தேன். எனக்கு இங்கே அந்த ரெக்கார்ட் பண்ண மேக்ரோ ஒர்க் ஆகுது. தெரியுதுங்களா? ஸோ ஷார்ட்கட் கீ நம்ம கொடுக்கும் போது அதுவும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதை ஒரு பட்டன் மூலிமா பண்ண முடியுமா கேட்டாலும் அப்படியும் பண்ண முடியும். ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே ஒரு பட்டன் இது மாதிரி கிளிக் பண்ணி வச்சுட்டு அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணாலுமே அது உங்களுக்கான இது ஒர்க் பண்ணி கொடுக்கும். கிளியர் ஃபார்மேட் கொடுத்தாச்சு. இந்த டெவலப்பர் டேப்பில் போங்க. டெவலப்பர் டேப்பில் போனதுக்கப்புறம் இன்செர்ட்னு அந்த இன்செர்ட்டில் ஃப்ரம் கண்ட்ரோல்ஸில் இந்த பட்டன் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன யூஸ் ஆகணும்னு கேட்குது. அதாவது என்ன மேக்ரோ யூஸ் ஆகணும்னு கேட்குது. சிம்பிள் சேலரி ஸ்லிப் தான் யூஸ் ஆகணும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிட்டு ஓகே தர்றேன். இப்போ இந்த பட்டனுக்கு நீங்கள் பேரும் கொடுக்கலாம், இல்லை இந்த பட்டன் ஒன்று நீங்கள் வைக்கிறாலும் வச்சுக்கலாம். நான் பட்டனுக்கு வந்துட்டு நேம் தரேன். இது நம்ம என்ன பண்ணலாம், சேலரின்னு வச்சுக்கலாங்களா சும்மா. இப்போ சேலரின்னு வச்சுட்டு இப்போ சிம்பிள் இங்கே பாருங்கள். இந்த பட்டன் ஒரே வாட்டி கிளிக் பண்ணுறேன். எனக்கு அங்கே நான் ரெக்கார்ட் பண்ண மேக்ரோ ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மேக்ரோவை எப்படி வேணாலும் உங்களுக்கு தேவையான நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பட்டன் கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் இது எத்தனை பண்ணாலுமே மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இதில் இன்னொன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போது நான் இங்கே ஒரு புதுசாக ஒரு நேம் கொடுத்துட்டு சஞ்சய்னு கொடுத்துட்டு இங்கே 12,000 கொடுத்துட்டு இப்போ நான் இங்கே வந்து இந்த பட்டன் கொடுத்தேன்னா எனக்கு ரெக்கார்ட் மேக்ரோ, அதாவது நான் ஒர்க் பண்ண வச்ச மேக்ரோ ஒர்க் ஆகாமல் கேட்டால் ஒர்க் ஆகாது. ஏன்னா
நான் ஃபஸ்ட்டு பண்ண மேக்ரோ, அதாவது ரெக்கார்ட் மேக்ரோ இங்கே பாருங்கள், இது வரைக்கும் தான் நான் பண்ணியிருக்கேன். இதில் நான் பண்ணவே இல்லை, தெரியுதுங்களா? இதுக்கான வேல்யூஸ் நான் கொடுக்கல. நான் அதாவது இதோட செல்ஃப் ரெஃபரன்ஸ் மட்டும் தான், எனக்கு இங்கே மட்டும் தான் ஒர்க் பண்ணேன். இங்கே இருக்கிற ஒர்க்கு மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த ரெக்கார்டான ஒர்க்கு தான் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ நம்ம எது வரைக்கும் அதாவது நம்ம என்ன ஒர்க் பண்ணமோ அது தான் ரெக்கார்ட் ஆகும். அந்த ரெக்கார்ட் பண்ண ஒர்க்கை மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒர்க் நம்ம முடியாது. எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணனா நீங்கள் முன்னாடியே ப்ராப்பராக பண்ணிடணும், ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் நான் உங்களுக்கு விட்டு வச்சுருக்கேன் இதை. ஸோ இது கொடுக்கும்போது அது ப்ராப்பராக எது உங்களுக்கு என்னென்ன வேல்யூ அந்த வேலையை எல்லாமே கொடுத்துட்டு சிம்பிளாக நீங்கள் ஒரு கிளிக்கில் நீங்கள் உங்கள் வேலையை ஈஸியாக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்கலாம், முன்னாடி நான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ண வேல்யூஸ் மட்டும்தான் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ்லேயும் பண்ண முடியுமா கேட்டால் அப்படி இல்லை. வேல்யூஸ் சேஞ்ச் ஆகலாம். இந்த பேஜில் 20,000, நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் பண்ணுறதுல 30,000 40,000 அந்த மாதிரி வேல்யூஸ் டிஃப்ரெண்ட் ஆனாலுமே நம்மளால் அதுக்கான கேல்குலேஷன் அது எடுத்துக்கும். பட் நம்ம கொடுக்குற செல் ரெஃபரன்ஸ் கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கணும். முன்னாடி பண்ண ரெக்கார்டிங்கில் 10 ரோ வரைக்கும் ஒரு செல் ரெக்கார்டிங் நம்ம பண்ணியிருக்கோன்னா நெக்ஸ்ட் பேஜில் 10 வரைக்கும் பண்ணுறோன்னா அதுக்கானதை எடுத்துக்கிட்டு அது பண்ணும். இப்போது இதில் மெயின் திங்கே என்னென்னா, நீங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணுறப்போ இந்த ஒர்க் உங்களுக்கு போய்டுன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? இது ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புள்ஸ் வந்துட்டு இதில் தான் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணுறாங்க. லைக் வந்து எப்படின்னா, கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நம்ம சேவ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் எக்ஸ்எக்ஸ்ன்னு இருக்கும், ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நான் சேவ் பண்ணுறப்போ எனக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகுனா, வித்தவுட் நான் ஃபார்மேட் நான் இங்கே ரெக்கார்ட் அந்த மேக்ரோ நான் யூஸ் பண்ணேன், மேக்ரோ வராமல் வெறும் அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபார்மேட் வரைந்தால் அது உள்ளே சேவ் ஆகும், தவிர்த்து இந்த ரெக்கார்ட் மேக்ரோ உள்ளே வராது. ஸோ இது எப்படி வர வைக்கிறோன்னா, நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக், அதாவது நீங்கள் மேக்ரோவை எனேபிள் பண்ண ஒர்க் புக்காக நீங்கள் மாற்றினா மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதாவது சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ எக்ஸல் மேக்ரோ எனேபிள் கொடுத்தோன்னே உங்களுக்கு இங்கே பாருங்கள் மாறிச்சு, எக்ஸ்எல் எக்ஸ்எஸ்எம், ஓகேங்களா? எக்ஸ்எல்எஸ்எம் அப்படின்னு உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்துட்டு எதில் உங்களுக்கு சேவ் ஆகணும் அப்படின்னு கேட்குது. ஸோ டாக்குமெண்ட்டு நான் இப்போ வந்துட்டு எனக்கு கேட்குது டாக்குமெண்ட்டு இல்லை வந்து OneDrive கொடுத்துட்டு OneDriveல கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். எனக்கு இப்போ இது சேவ் ஆகிடும். லைக் பாருங்கள், எனக்கு இப்போ இது சேவ்டு, ஓகேங்களா? தெரியுதுங்களா? இதுக்கு நீங்கள் நேம் கொடுக்குறாலும் நேம் கொடுத்துக்கலாம். லைக் வந்துட்டு சேலரி அப்படின்னு கொடுத்துட்டு நான் நேம் கொடுத்துக்கிறேன். மேலே பாருங்கள் சேலரின்னு சேவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ நேரம் ஒரு ஒர்க்கை ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் வச்சுட்டு சேவ் பண்ணுறப்போ நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுனால நம்ம பண்ண ஒர்க் எல்லாமே வேஸ்ட் ஆகும், சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், சேவ் பண்ணுறப்போ மறக்காமல் அந்த எனேபிள் மேக்ரோ எனேபிள்டு சேவ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மேக்ரோ சேவ் ஆகும், சரிங்களா? ஸோ இதை நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணுறப்போ உங்களுக்கு அதை எடுத்து யூஸ் பண்ண முடியும். நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.